அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரம் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. கண்டிப்பாக முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், வாரம் வீடியோவை பார்க்க முடியும். அதால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நினைப்போம், நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினைக்கிறது மற்றவங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க பேசக்கூடியது, நீங்க நினைக்கக்கூடியது, உங்களுடைய எண்ணங்கள், அதனால ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் உங்களை மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஒரு பையன், ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன், அவருடைய கால் ஊனமாக இருக்கிறது. அந்த கால் ஊனமா இருக்கிறதால அவர் எப்பவுமே டிராவல் பண்றப்போ, அவங்க அம்மா கூட டிராவல் பண்றப்போ அம்மா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சீட்ல தான் உட்காருவார், லேடிஸ் சீட்ல தான் உட்காருவார். அப்படி ஒரு நாள் பஸ்ல டிராவல் ஆகிறப்போ ஒரு பெரிய கூட்டம், திரளான கூட்டம் வருது. திரளான கூட்டத்தில் இருந்த அந்த லேடிஸ்லாம் என்ன சொல்றாங்க, அந்த தம்பி கிட்ட தம்பி நீங்க எழுந்துருங்க, இந்த சீட் லேடிஸ் சீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரால் எதுவுமே சொல்ல முடியல. எழுந்து நிற்கும் பொழுதுதான் அவருடைய கால் சரியில்லை, ஊனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியுது. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் பரிதாபப்படுறாங்க. பரிதாபப்பட்டு அதை ஒரு மாதிரி சொல்றாங்க, சாரிப்பா நாங்க தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பரிதாப உணர்வோட சொல்லும் பொழுது அந்த பையனை அங்க நேரத்தில் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு வீட்டுக்கு அந்த சிந்தனை பண்றாரு. நம்முடைய கால் ஊனமாக இருப்பதால் நம்மளை எதுவுமே பண்ண முடியல, நம்மளால எதுவுமே செய்ய முடியல, அம்மாவுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் நம்மளை தப்பான முறையில பார்க்குது. ஒரு மாதிரியாக ஒரு ஏளனமாகவும் ஒரு கிண்டலாகவும் கேலியாகவும் பார்க்குற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவர் ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ட்ராக், அந்த ட்ராக்ல போயிட்டு அவருடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ரயில்வே ட்ராக்ல அவர் இருக்கிறப்போ அங்க பக்கத்துல இருந்த ஒரு மண்டபத்துல இருந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவர்னா அவர் தொழுநோயால பாதிக்கப்பட்டவர்னு சொல்லலாம். அந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, பாக்குறாரு, இந்த மாதிரி ஒரு பையன் படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க இருந்து அவர் எழுந்து தம்பி என்ன தம்பி உன் பிரச்சனை, எதுக்காக உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக இந்த தண்டவாளத்துல படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், இல்ல என்னை கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, என்னால இந்த உலகத்துல எந்த விதமான புரோஜனமே கிடையாது, எந்த விதமான யூஸ்மே கிடையாது, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுறான். இவர் அவன் பையன் பேசுறது எல்லாத்தையுமே அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் கேட்டுக்கிறார். ஃபுல்லா கேட்டுட்டு கடைசியா சொல்றாரு, தம்பி உன்னுடைய ஒரு கால் ஊனமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ என்ன பாரு, என்னுடைய வியாதியால், அதாவது என்னுடைய தொழுநோய் அப்படின்ற வியாதியால என்னுடைய கைகள்லாம் சூம்பி போய் இருக்கு, என்னுடைய முகத்தை பார்த்தியா எவ்வளவு விகாரமா இருக்கு, இப்படி இருக்கக்கூடிய நானே வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீ ஏன்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் அவர் இருக்கக்கூடிய அதே அந்த மண்டபத்துல நைட்டு நீங்க படுத்து தூங்குப்பா, தூங்கிட்டு காலையில எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் படுத்து தூங்குறான். படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா அவர் ஆளை காணோம். ஆனா அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. யாரோ ஒருத்தர் அந்த ட்ரெயின்ல அவர்களுடைய உயிரை மாய்த்துக்கிட்டு இருக்காங்க. அதால ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. இவனும் அந்த தூரத்துல இருந்து பாக்குறான். அப்ப அந்த நேரத்துல அந்த பையனுடைய அம்மா, அந்த கால் ஊனமுற்ற பையனுடைய அம்மா ஓடி வராங்க. ஓடி ஐயோ என் பையனை என்னடா போயிட்டியா, என்ன நீ உன்னை எல்லாம் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புலம்பினே இருந்தியே, போயிட்டியான்னு சொல்லிட்டு ஓடி அழறத பாக்குறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், அம்மம்மா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவரு அந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவர் தான் இறந்து போயிருக்காரு. அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, என்னடா ஆச்சு, நீ உயிரை மாச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்னு உடனே சொல்றான், இல்ல நான் அதுக்காக தான் வந்தேன், ஆனா இந்த பாதிக்கப்பட்டவர் என்கிட்ட நிறைய அறிவுரையெல்லாம் சொன்னாரு, அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு நானே இப்படி இருக்கிற, நானே உயிரோட இருக்கும் பொழுது நீ ஏன்பா உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னதுக்கு அப்புறமா அந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவர் இறந்து போயிருக்காரு. அவர் அந்த தண்டவாளத்துல
அவருடைய உயிரை வந்து மாற்றிட்டு இருக்காரு. அவர் உயிர் மாற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கால் ஊனமாக இருக்கக்கூடிய ஒருத்தனே வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது, அவனால் இந்த உலகத்துக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது, என்னால இந்த உலகத்துக்கு எந்த உபயோகமும் கிடையாது, தொழுநோயால பாதிக்கப்பட்ட என்னால இந்த உலகத்துக்கு ஒரு அவமானம், வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய உயிரை வந்து மாற்றிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பையன் சொல்றான், நான் வந்து அவருக்கு சாவ கத்து கொடுத்துட்டேன், அவரு எனக்கு வாழ கத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான் அவங்க அம்மா கிட்ட. இது ஒரு கதை. இது ஜெயகாந்தன் அவர்களுடைய தழுவலில் சொல்லப்பட்ட ஒரு கதை. இப்போ இந்த கதைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் அது வந்து நமக்கு மட்டும் பலன் கிடைக்கிறது இல்ல நமக்கு மட்டும் கெடுதலை கிடைக்கிறது கிடையாது. ஆக்சுவலா அந்த வார்த்தைகள் மூலமாக நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம எண்ணங்களின் வெளிப்பாடு மூலமாக வரக்கூடிய அந்த வார்த்தைகளின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நம்மை தாண்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எளிதாக பற்றி கொள்ளும். அதுலயும் பர்டிகுலரா நான் சொல்லணும் அப்படின்னா, பாசிட்டிவ் வேர்ட்ஸை விட நெகட்டிவ் வேர்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப சீக்கிரமா அதனுடைய வீரியம் ரொம்ப வேகமாக பரவும். அதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசும்பொழுது, நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய சிந்தனையின் போது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவா மட்டும் நினைங்க, பாசிட்டிவா மட்டும் சிந்தியுங்க, பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பாசிட்டிவான நபர்களாக இருக்கணும்னா நீங்க முதல்ல பாசிட்டிவா இருக்கணும். அதில் திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.